அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அம்மா கேரட்டில் வடை ரெடி பண்ண போகிறாங்க. எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மசால் வடை, கார வடை, மெது வடை, அது மாதிரி இது கேரட்டோட ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. கேரட்டு போட்ட அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. இது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் பச்சை மிளகா காரம், அப்புறம் இதில் சிறுஞ்சீரகம் யூஸ் பண்ணல, பெருஞ்சீரகம் போட்டிருக்காங்க. அந்த டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. நார்மலாக கார வடை இது மாதிரி சாப்பிட்றத விட இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கு. இதில் கடலை மாவு போடாமல் நம்ம பொட்டுக்களை தனியாக வாங்கி அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிடலாம், நிறையாவே சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் கண்டிப்பாக இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. வாசனையும் கொஞ்சம் அந்த ஏலக்காய் வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப சவுன்னு இல்லை, நல்லா பூ மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து கேரட் வடை டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. மற்றும் ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.